Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths chapter 1ல set languageல இருக்க set operations பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1.10ல இருந்து 1.13 வரைக்கும் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் ரெஃபர் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் 1.14 பார்க்கலாம். If a equal to minus 2 1 4 and b equal to 0 1 2 4 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா a minus b, செகண்ட் வந்து b minus a கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து a minus b கண்டுபிடிச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், நான் சொல்றேன் பாருங்க. -3 -2 1 4. ஓகேவா? இது a ஓட வேல்யூ. மைனஸ் b ல என்ன இருக்குன்னா 0 1 2 4 இருக்கு இல்லையா? சோ இது a b ஓட வேல்யூ, இது a ஓட வேல்யூ. ஓகேவா? இப்போ எதுல இருக்க காமனா இருக்க நம்பர்ஸ் எப்பயும் போல நம்ம அடிச்சு விட்டுக்கலாம். ஓகேவா? சோ நானும் பென்சில்ல தான் அடிச்சு விடுறேன், நீங்களும் கண்டிப்பா பென்சில்ல அடிச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? 1 1 4 4 காமனா இருக்கு. ஓகேவா? சோ -3 -2 தான் என்ன இல்ல, காமனா இல்ல. அப்போ a b அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் செட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்டை மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? அதே b a அதே தான். ஓகேவா? இப்போ b a போட்டாலும் என்னது 0 1 2 4 இருக்கு. மைனஸ் -3 -2 1 4 இருக்கு அப்படின்னாலும் இப்போ காமனா என்னதான் இருக்கும், இங்கேயும் 1 4 1 4 தான் இருக்குமா? இப்போ இதோட காமன் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? b ல சோ ஃபர்ஸ்ட் செட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் எலிமெண்ட்ஸை மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? வேற எதையுமே எடுத்து எழுதக்கூடாது. முக்கியமான கான்செப்ட் இந்த சம்ல இவ்வளவுதான். ஓகேவா? இதை விட ஒரு ஈஸி சம்மே கிடையாது, அண்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. ஓகேவா? கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 1.15 பார்க்கலாம். இஃப் a equal to 6 7 8 9 and b equal to 8 10 12. ஓகேவா? அண்ட் ஃபைண்ட் asymmetric b ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபார்மேட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் a b கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் b a கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் asymmetric b ஈக்குவல் டு போட்டு a b ல வந்த ஆன்சர். ஓகேவா? யூனியன் b a ல இருக்க ஆன்சர். ஓகேவா? சோ ஆக்சுவலி இதான் ஃபார்முலா. ஓகேவா? asymmetric b ஓட ஃபார்முலா என்னன்னா a b யூனியன் b aங்கறதா ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டு டைரக்டா ஃபார்முலா போட்டுக்கலாம். ஓகேவா? எடுத்தோனே கூட ஃபார்முலா எழுதிருங்க. ஓகேவா? asymmetric difference between b. ஓகே, asymmetric b equal to a b யூனியன் b a. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிற ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ a b equal to a ஓட வேல்யூ என்னன்னு 6 7 8 9. ஆமாவா? மைனஸ் b ஓட வேல்யூ 8 10 12. சோ அப்ப காமனா இருக்க வேல்யூ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? 8 8, வேற எதுவுமே காமனா இல்ல. ஓகேவா? அப்போ 6 7 9. ஓகேவா ஆயிடுச்சா? இப்போ b a. ஓகேவா? இப்போ என்னென்ன போட போறோம்? 8 10 12 மைனஸ் 6 7 8 9. ஓகேவா? இப்போ காமனா இருக்கிறத அடிச்சுட்டுக்கலாம், பேலன்ஸ் இருக்கிறத எழுதுங்க. 10 12 ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறது பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ asymmetric b, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் தான். ஓகேவா? asymmetric b ஈக்குவல் டு a b போட்டிருக்காமா? அப்ப a b என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 6 7 9. ஓகேவா? யூனியன் சிம்பிள்ல மஸ்ட், சிம்பிள்ல கண்டிப்பா விட்டுறாதீங்க. சோ நீங்க சிம்பிள் போடலன்னா இந்த மொத்த சம்புக்கான மார்க் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ b a என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 10 12. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட வேண்டியதா. சோ 6 7 9 10 12. ஓகேவா? சோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஈஸி தானே? இதுல வேற ஏதாச்சும் டஃப்னஸோ டவுட்டோ இருந்துச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகேவா? சம் எக்ஸாம்பிள் 1.16. ஓகேவா? இது என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரெப்ரசன்ட் asymmetric b
த்ரூ அ வென் டயக்ராம். சோ வென் டயக்ராம் மூலயமா என்ன சொல்லிருக்காங்க, ஏசிமெட்ரிக் பி வந்து போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி 3 பாக்ஸ் போட்டு வச்சுட்டேன் வித் சர்க்கிள்ஸோட. ஓகேவா, நீங்க போட்டுக்கோங்க. நான் இப்போ இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ ஏசிமெட்ரிக் பி உடைய ஃபார்முலா என்ன, a மைனஸ் பி. ஓகேவா, யூனியன் b மைனஸ் a. ஓகேவா, அப்போ a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் a தான் இதோடைய ஃபார்முலா. ஓகேவா, அப்போ நம்ம எப்படி தனித்தனியா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி இது தனியா வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் a மைனஸ் பி போடுறோம், அப்புறம் b மைனஸ் a போடுறோம், அப்புறம் a சிமெட்ரிக் b உடைய வேல்யூ மொத்தமா போட்டுக்கலாம். ஓகேவா, அண்ட் இது போடுறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே நம்மளுக்கு கரெக்டா அந்த பாக்ஸஸ் எல்லாம் கலர் பண்ண தெரியாது. ஓகேவா, நான் இது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன வேஸ் சொல்லித்தரேன், டிப்ஸ் மாதிரி சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ ஏவோட வேல்யூ எல்லாம், ஓகேவா, ஏவோட வேல்யூ வந்து 1 2 3 வச்சுக்கோங்க. ஓகேவா, இதெல்லாம் எழுதக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்லி தரது உங்களுக்காண்டி எழுதுறேன். எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பென்சில் எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர்ல முடிக்கிறீங்களோ அதே நம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, என்ன நம்பர்ல முடிக்கிறீங்களோ அந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 3 4 5ன்னு எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ a மைனஸ் பி போடலாம். ஏன்னா a வேல்யூ எழுதியாச்சு, b வேல்யூ எழுதியாச்சு. a மைனஸ் பி போடலாமா, அப்போ a மைனஸ் பி போட்டோம்னா இதுல இருந்து ஜஸ்ட் பென்சில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 3யும் 3யும் காமனா இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஏயோட எலிமெண்ட் மட்டும் தான் எழுதுவோம். அப்போ 1 2 தான் இதோட ஆன்சர் ஆச்சா. இப்போ b மைனஸ் ஏன்னு போடுறோம்னு வச்சுக்கோ, அதுலயும் என்னதான் காமனா இருக்கும், 3 தான் காமனா இருக்கும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். பேலன்ஸ் என்ன வரும், 4 5 வருமா. இப்போ b தான் இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஆமாவா, b தான் இது ஃபர்ஸ்ட் செட்டு. அப்போ b ல இருக்க எலிமெண்ட் மட்டும் தான் எழுதணும். 4 5. ஓகேவா, இப்போ இதை கலர் பண்ணலாம். இல்ல ஃபுல்லாவே போட்டுடலாம் இப்பவே. ஓகேவா, இப்போ a மைனஸ் பி யூனியன் b மைனஸ் a தான் ஏசிமெட்ரிக் பியா. இப்போ வேல்யூ என்ன, 1 2 யூனியன் 4 5 போட்டாச்சா. இப்போ இதோட மொத்த ஆன்சரே என்னன்னா 1 2 4 5. ஓகேவா, ஏன் நான் காமன் நம்பர் 3 ஒன்னு இருக்கணும்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த சம்ஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் பொதுவான சர்க்கிள் என்ன, இந்த சர்க்கிள் இன்டர்செக்ஷன் ஆகிற சர்க்கிள். அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு வேல்யூ இன்டர்செக்ஷன்ல இருக்கணும். ஓகேவா, அதனாலதான் இது போடுறது. ஓகேவா, இது ரெண்டுத்துக்கும் காமனான சர்க்கிள் என்னது, இந்த சர்க்கிள். ஓகேவா, இந்த குட்டி சர்க்கிள். ஓகேவா, இப்போ இது a b யூனிவர்சல் செட், இது அதனால நீங்க u போடுறோம். ஓகேவா, இது a சர்க்கிள், இது b சர்க்கிள், இது யூனிவர்சல் செட். இது a சர்க்கிள் b சர்க்கிள் யூனிவர்சல் செட். ஓகேவா, அப்போ நம்ம ஆல்ரெடி நான் முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஏக்குள்ள வர எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1க்கும் 2க்கும் தான் கலர் அடிக்க போறோம். இங்க பாத்துக்கோ, 1 2 இந்த செட்டு, 3 காமனா இருக்கு, 4 5 இதுக்குள்ள இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் எழுதக்கூடாது, நீ ஜஸ்ட் கலர் மட்டும் தான் அடிக்கணும், எழுதிட்டு அழிச்சுட்டுக்கணும். ஓகேவா, இப்போ 1யும் 2யும் மட்டும் ஷேட் பண்ணலாம். ஷேடிங் வந்து பென்சில் வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப டார்க்கா வரும் நான் ஃபீல் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போடுறேன். ஓகே, நீ அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். ஓகேவா, தப்பே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் b மைனஸ் a போடும்போது 4 5 கிடைச்சிருக்கா, அப்ப அதேதான் 1 2 3 4 5 இருக்குமா. இப்போ 4 5 மட்டும் தானே ஆன்சரா கிடைச்சிருக்கு. இப்போ இதை மட்டும் அடிச்சு விட்டுக்கலாம். ஓகேவா, இதை மட்டும் அடிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 2 4 5. அப்ப இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 5. சோ ரெண்டுத்துக்கும் காமன் செட்டா 3 இருக்கா. இப்ப அந்த 3 தவிர்த்து என்ன பண்ண போறோம், எல்லாத்துக்கும் கலர் பண்ண போறோம். ஓகேவா, சோ இப்படி போட்டுக்கலாம். இதுக்குள்ள இருக்க அந்த 1 2 3 ஓகேவா, இது எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிருங்க கம்பல்சரி. ஓகேவா, இது ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதி இருக்கிறது. ஓகேவா, அண்ட் சம் இப்படிதான் போடணும். ஓகேவா, இந்த மாதிரிதான் ஷேட் பண்ணும். உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வெரிஃபை பண்ணி இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஓகேவா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னோ ஒரு நெக்ஸ்ட் என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் வெரிஃபை பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.